இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம், நம்மளுமே இளைஞர் தான், நம்மள மாதிரி இருக்க நிறைய பேர் வந்து போதைப் பொருள்லையும் போன்லயும் மூழ்கி அடிக்ட் ஆயிருக்காங்க. இப்போலாம் அவங்களுக்கு அவங்க என்ன மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு சம் அட்வைஸ்? பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா இப்போ அண்டர் 18 மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க மொபைல் போனை வச்சுட்டு படிச்சாலே சேஞ்ச் ஆயிடுவாங்க. பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு இது பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஏன்னா போனை பார்த்து தான் எல்லாம் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க. போன் இல்லாம இருந்தா மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே சிஸ்டர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போன் தேவைதான் நமக்கு. பட் இருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அதோட எஃபெக்ட் பொறுத்து இருக்கு. நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகாம இருந்தோம்னா நம்ம அதுல இருந்து காப்பாத்திக்கலாம். ஓகே, 2 பேரும் போனை பத்தி சொன்னீங்க, போதைப் பொருள் சைடு எதுவுமே சொல்லல, அதுக்கு எதுவும் அட்வைஸ்? அதுக்கு அடிக்ட் ஆகாம இருந்தா ஓகே. இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை டிப்ரெஷன், அதனால வந்துட்டு நம்ம அதை குடிக்கணும், அதுக்கு அடிக்ட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்துட்டு அந்த இதுலதான் நம்ம இது பண்ணணும்னு கிடையாது. வேற மைண்ட் செட்ல கூட யூஸ் பண்ணலாம். வேற எங்க வெளியே போறது, டிராவலிங், மியூசிக் கேக்குறது, அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம். அதுக்கு ஏன் அப்போ இந்த மாதிரி அடிக்ட் ஆகணும்? ஓகே, அது தோன்ற டைம்ல அதை வேற ஏதாவது பண்ணி அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கலாம் அப்படின்றீங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே சிஸ்டர், 2 பேரும் நல்லா பேசுனீங்க, தேங்க்ஸ்.